Dear students and parents, வணக்கம். இந்த வருஷம் நீட்ல நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 26 லட்சத்துக்கும் தாண்டி வந்து நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் நமக்கு இந்த வருஷம் நீட் எக்ஸாமில் என்ன மாதிரியான கட் ஆஃப் நம்ம வந்து எடுக்க வேண்டியது இருக்கும், எவ்வளோ கட் ஆஃப் எடுத்தால் நம்ம வந்து எம்பிபிஎஸ் சீட் வந்து செக்யூர் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வருஷம் நமக்கு வந்து நீட்டில் நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து என்ன மாதிரியான கட் ஆஃப்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ணுவோம். இதுக்காக நம்ம வந்து லாஸ்ட் 3 இயர்ஸோட க்ளோசிங் கட் ஆஃபை நம்ம வந்து எடுத்திருக்கோம். அந்த டீட்டெயில் இப்போ வந்து நம்ம பார்ப்போம். லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து க்ளோசிங் கட் ஆஃப், அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் வந்து கவர்மெண்ட் கோட்டா இன் கவர்மெண்ட் அண்ட் செமி கவர்மெண்ட் காலேஜஸில், ஓகேங்களா. ஸோ இந்த இதில் பார்க்கும்போது ஓசி கேட்டகரிக்கு 2021 589 மார்க் இருந்திருக்கு, 2022 584, 2023 606. பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2021 545, 2022 531, 2023 560. பிசிஎம் அதில் பார்த்திங்கன்னா 2021 வந்து 521, 2022 505, 2023 542. எம்பிசி பார்க்கும்போது 2021 511, 2022 498, 2023 532. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 2021 433, 2022 409, 2023 452. எஸ்சிஏ கேட்டகரியை பார்க்கும்போது 2021 363, 2022 355, 2023 383. எஸ்டியில் வந்து 2021 317, 2022 311, 2023 355. இது வந்து கவர்மெண்ட் அண்ட் செமி கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து க்ளோசிங் கட் ஆஃப், ஓகேங்களா. இப்போ இதே இது வந்து நம்ம ப்ரைவேட் காலேஜஸில் பார்ப்போம். ப்ரைவேட் காலேஜஸ் அண்டு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் இதில் பார்க்கும்போது ஓசி கேட்டகரிக்கு வந்து 2021 வந்து, அதாவது நம்ம என்ன பார்க்குறோம் இதில் ப்ரைவேட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டில் அதுக்கான க்ளோசிங் கட் ஆஃப் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். இங்கே நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா பற்றி நம்ம எங்கேயுமே பேசலை, கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸை பற்றி தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ப்ரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரிக்கு 2021 530, 2022 481, 2023 540. பிசியில் வந்து 2021 511, 2022 வந்து 475, 2023 506. பிசி முஸ்லீம் கேட்டகரியில் வந்து 2021 491, 2022 471, 2023 498. எம்பிசியில் பார்க்கும்போது 2021 484, 2022 448, 2023 488. எஸ்சியில் வந்து 2021 397, 2022 356, 2023 404. எஸ்சிஏயில் வந்து 2021 323, 2022 273, 2023 329. எஸ்டியில் வந்து 2021 வந்து 280, 2022 263, 2023 302. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு 2022 விட 2023 ப்ரைவேட் காலேஜஸாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜஸாக இருந்தாலும் சரி, மார்க்கு அப்ராக்சிமேட்டாக வந்து 2022 விட 2023 வந்து ஒரு 30 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது லாஸ்ட் இயர்னால அனலைசிஸை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா. ரைட்டு. இப்போ இந்த வருஷத்தில் நமக்கு வந்து நீட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 26 லட்சம் ஆல்ரெடி நம்ம வந்து சொன்னோம். இதில் வந்து டோட்டல் எம்பிபிஎஸ் சீட் ஆல் இண்டியா லெவலில் பார்க்கும்போது 1.11 lakhs இது வந்து டோட்டல் எம்பிபிஎஸ் சீட்டு. இதில் வந்து பிடிஎஸ் சீட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 28,000 சீட்ஸ் வந்து நமக்கு இருக்குது, ஓகேங்களா. இப்போது நம்ம என்ன மார்க் எடுத்தால் நம்ம வந்து ஒரு சேஃபர் சைடில் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது எந்த மார்க் செக்யூர் பண்ணிட்டா ஓகே நமக்கு வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக எம்பிபிஎஸ் வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான். அதாவது இதுதான் கட் ஆஃப் மார்க்காக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து சொல்லலை. இந்த மார்க்குள்ளே நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னம்னா நம்ம சேஃபர் சைடு, இதில் நம்ம வந்து கண்டிப்பாக எம்பிபிஎஸ் செக்யூர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் தான் இந்த விஷயம். ஸோ சேஃபஸ்ட்டு கட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸை பார்க்கும்போது ஓசியை பொறுத்த வரைக்கும் 615 620 மார்க்ஸ் செக்யூர் பண்ணோம்னா அது ஒரு சேஃபர் சைடு. பிசிக்கு வந்து 565 570, பிசிஎம் கேட்டகரிக்கு
550லேருந்து 555, எம்பிசி கேட்டகரிக்கு 540லேருந்து 545, எஸ்சி கேட்டகரிக்கு 460லேருந்து 465, எஸ்சிஏ கேட்டகரிக்கு வந்து 390லேருந்து 395, எஸ்டி கேட்டகரிக்கு 365லேருந்து 370. இது வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் நமக்கு வந்து ஒரு சேஃபர் சைடான கட் ஆஃப் மார்க். இதே இது வந்து ப்ரைவேட் காலேஜஸில் பார்க்கும்போது ஓசி கேட்டகரிக்கு 550லேருந்து 555, பிசி கேட்டகரிக்கு 515லேருந்து 520, பிசிஎம் கேட்டகரிக்கு வந்து 510லேருந்து 515, எம்பிசி கேட்டகரிக்கு வந்து 500 to 505, எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 415லேருந்து 420, எஸ்சிஏ கேட்டகரிக்கு 340லேருந்து 345, எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 310லேருந்து 315. ஸோ இந்த மார்க்ஸ் வந்து நமக்கு ஒரு சேஃபர் சைடு. இந்த மார்க்ஸ் நம்ம செக்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நம்ம வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நமக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம வந்து இருக்கலாம். இந்த மார்க்கில் கொஞ்சம் முன்ன பின்ன வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே நமக்கு இருந்துகிட்ருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இப்போது இந்த வருஷம் 2024-25 அகாடமிக் இயரில் தமிழ்நாட்டில் வந்து 5 மெடிக்கல் காலேஜஸ் வந்து புதுசாக கொண்டு வர்றாங்க. அது என்னென்னு பார்ப்போம். அது எல்லாமே வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கலசலிங்கம் மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணன் கோயில், அடுத்து ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் சென்னை, அன்னை மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம், தக்ஷசிலா மெடிக்கல் காலேஜ் விழுப்புரம், கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் வந்து கன்னியாகுமரியில் இருக்குது. தக்ஷசிலா மெடிக்கல் காலேஜ் மட்டும் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கேட்டகரியில் வந்து வரவங்களுக்கு. ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 to 750 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு இதில். ஸோ இது வந்து நமக்கு ப்ரைவேட் காலேஜஸ் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்குவோம். ஸோ இந்த ஒரு அனலைசிஸை வச்சு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வருஷம் நமக்கு வந்து நீட் மார்க் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் அஸ் வெல் அஸ் நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட், அதாவது ப்ரைவேட் காலேஜஸில் வந்து கொஞ்சம் சீட்ஸும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த அனலைசிஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா என்னென்ன ஸ்கோர்ஸ் வந்து சேஃபர் சைடு அப்படின்னு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட எய்ம் வந்து இந்த ஸ்கோர் அண்ட் அபவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணி படிங்க. இப்படி படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் கிடைக்கும், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த மார்க் அப்படிங்கிற போது சப்போஸ் இந்த லெவலுக்கு கீழே நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நெக்ஸ்ட்டு என்ன பிளான், உங்களுடைய பிளான் பி என்ன அப்படிங்கிறதையும் வந்து இப்போயே நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நம்மளுடைய எய்ம் சக்ஸஸ் ஆகிறன்றது தான் நமக்கு எப்போயுமே முக்கியம். பட் எப்போயுமே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான் கண்டிப்பாக நம்ம வந்து வச்சுக்கணும். அது நமக்கு வந்து கடைசி நேர பதட்டத்தை வந்து தவிர்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த கடைசி நேர பதட்டத்தினால தான் நிறைய பேர் தப்பு பண்ணிவிட்டு நிறைய பணத்தை வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய அந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்கான உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் என்னென்னு பார்த்தோம். ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் மார்க்ஸ் கண்டிப்பாக நம்ம எடுக்க போகிறோம். இந்த ரேஞ்ச் ஆஃப் மார்க்ஸ் எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ வந்து வீணாக உங்களுடைய நேரத்தை வந்து கடத்திட்டு இருக்க வேண்டாம். இந்த ரேஞ்ச் ஆஃப் மார்க்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் வந்து படிங்க. இதை விட மார்க் கம்மியாக எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக சப்போஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்ன? நம்ம வந்து ப்ரைவேட் காலேஜஸ் நம்ம சூஸ் பண்ண போகிறோமா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் சூஸ் பண்ண போகிறோமா? சப்போஸ் நம்ம வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜஸ் கிடச்சிச்சின்னா, அதாவது ஒரு ரொம்ப லாஸ்ட் காலேஜஸ்லாம் வந்து கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை வந்து எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த லாஸ்ட் காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல், இப்போ வந்து நமக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னம்னா அந்த காலேஜ் வித் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட்ஸோட வந்து இன்கம் வந்து நிறைய இருக்கணும். அவங்களோட இன்பேஷண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கணும். அவங்கள நம்ம வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறோம், எப்படி ட்ரீட் பண்ணுறோம், என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி படித்து வர்றவங்க தான் வந்து ஒர்த்தான டாக்டராக வந்து இருக்க முடியும். சும்மா வந்து நாமளும் எம்பிபிஎஸ் படித்தோம், டிகிரியை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கான வேல்யூ வந்து இந்த சொசைட்டியில் கண்டிப்பாக வந்து இருக்காது. ஸோ ஒர்த்தான காலேஜஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னம்னா என்ன ரேஞ்ச் ஆஃப் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் வந்து சப்போஸ் இந்த மார்க் இல்லை அப்படின்னா அதுக்கான நெக்ஸ்ட் பிளான் என்ன, பிளான் பி என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரைவேட் காலேஜஸாக இல்லை டீம்டு யூனிவர்சிட்டிஸ்னால் நம்ம ஆல் இண்டியா கவுன்சிலிங் போகணும், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அதுக்கு என்ன பிளான் அப்படிங்கிறதையும் தெளிவாக பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஃபியூச்சர் கட் ஆஃப் இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கான ரீசன் வந்து நமக்கு இது தான். சும்மா வந்து ஏனோ தானோன்னு ஒரு டேட்டா பார்த்தோம், நம்ம வந்து சும்மா இருந்தோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்கே வந்து பார்க்குறது கிடையாது. நம்மளுடைய ஃப்யூச்சரை தெளிவாக பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய கட் ஆஃப் மார்க்ஸ். இதுக்கேற்ற மாதிரி நல்லா படித்து எப்படியா கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து சீட் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.
உங்களுக்கு வந்து அடுத்து என்ன காலேஜில் சேரணும், என்ன கோர்ஸில் சேரணும், என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும்னாலோ, உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணணும்னாலோ நம்ம கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வந்து கால் பண்ணுங்க. அதே மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடான எல்லா அப்டேட்ஸையும் நீங்கள் வந்து உடனுக்குடனே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து அதில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதை. தேங்க்யூ.